அறிவியல் வளர்ச்சி எதை சாதித்திருக்கிறது? ஒரு கவிதை சொல்றேன். இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சின்னு பேசுகிறீர்கள். அடங்க மறுக்குகின்ற அகங்காரம், அத்துமீறி போய் கொண்டிருக்கின்ற அதிகாரம், வீக்கம் கண்டுள்ள விஞ்ஞானம், வீங்கி போன மனித மூளைகள், புது புது நோய்கள், புது புது மருந்துகள், ஊசலாடும் மனித உயிர்கள், செத்து பிழைக்கும் நிலைமை. இதுதான் உங்களுடைய அறிவியல் வளர்ச்சி. நடுவர்களே, இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சியால ஒரு குடும்பம் குடும்பமாக இருக்குதா? ஒரு வீட்டுக்கு நுழையிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற அம்மா எடுத்த உடனே சீரியல் பார்ப்பாங்க. அங்கே இருக்கிற தந்தை தன்னோட மடியில லேப்டாப்பை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பெத்த பிள்ளைங்க சீரஞ்சு போன்ல யாருக்கிட்டையாவது கடலை போட்டுக்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு ஒரு சிறுவன், ஏழை சிறுவன் தன்னுடைய முதுகையில தெருவோரம் இருக்கக்கூடிய காகிதங்களை புரக்கி கொண்டே போயிட்டு இருக்கான். போற வழியில ஒரு ஜவுளி கடையில ஒரு பொம்மைக்கு ஆடை போட்டு அழகா நிக்குது. உங்கள் அறிவியல் வளர்ச்சி ஒரு பொம்மைக்கு ஆடை போட்டு அழகா நிக்க வச்சிருக்கு. இந்த ஏழை சிறுவன் அதை பார்க்குறான். பொம்மை அழகா இருக்குன்னு பார்த்துட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கா, உடை அணிந்திருக்கிற உனக்கு உயிர் இல்லை, உடை அணிந்திருக்கிற உனக்கு உயிர் இல்லை, உயிர் இருக்கின்ற எனக்கா உடை இல்லை என்று நினைச்சவன் சும்மா இருந்தானா? மறுபடியும் வேதனைப்பட்டு கொண்டே தொடர்ந்து தெருவோரம் காகிதம் பறக்க போனா. அந்த சிறுவனுக்கு தெரியுது, உழைச்சால் மட்டும்தான் இந்த உலகத்தில் தன்னை முதன்மைப்படுத்த முடியும்னு. இன்னைக்கு உலக வரலாற்றை எடுத்து பாருங்க. வெறும் வியப்புகளாலும் விசித்திரங்களாலும் மட்டும் நிறைந்தவைகள் அல்ல, என் இன மக்களின் வியர்வை துளிகளாலும் நிறைந்ததுதான் உண்மை. ஆதி மனிதன் இருக்கான். ஆதி மனிதன்ல இருந்து நம்மளுடைய மனித சமுதாயம் வளர்ந்து கொண்டது. ஆனா ஆதி மனிதன் ஓடி ஓடி உழைத்ததால் மட்டும்தான் காட்டில் இருந்து நாட்டிற்கு அவனை அடையாளப்படுத்த முடிந்தது. எந்த அறிவியல் வளர்ச்சியும் அவனுக்கு அங்கு சோறு போடவில்லை. நடுவர்களே, இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க அறிவியல்ல எடிசன் மாதிரி புரட்சி பண்ணதில்லை அப்படின்னு. ஒத்துக்கொள்கிறோம், எடிசன் புரட்சி பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிச்சமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வேண்டுமானால் எடிசனாக இருக்கலாம். ஆனால் எடிசனை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது அவருடைய உழைப்பு என்பதை யாராலும் மறுக்க முடியுமா? நாங்கெல்லாம் அறிவியல் சாதனங்களை வச்சுக்கிட்டு வளர்ந்து காமிச்சிருவோம்னு சொல்றீங்க. அந்த 3 பேரையும் எதிரி அணி இல்ல, எதிரணிதான் இருந்தாலும் ஒரு சவால் விடுகிறேன். உங்கள் 3 பேரையும் ஒரு அறையிலே வைத்து, இந்த 32 GB பென் டிரைவ் இருக்கு, ஏசி இருக்கு, வேக்யூம் கிளீனர் இருக்கு, லேப்டாப் இருக்கு, ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு, அத்தனையும் போட்டு உங்களோட வச்சிடுற, ரூமை விட்டு வெளியில வராமையே நீங்கள் இந்த சமுதாயத்தில் முன்னேற்றம் அடைஞ்சு காண்பிச்சிருவீங்களா? நடுவர்களே, அறிவியல் வளர்ச்சி 1000 கண்டறிந்தீர்களே, ஆனால் ஆன் ஆஃப் என்கிற ஒரு சுவிட்சை வைத்து மனித உழைப்பை தான் இன்னும் எதிர்பார்க்கிறது உங்கள் அறிவியல் வளர்ச்சி. இன்னைக்கு இவ்வளோ வளர்ச்சி கண்டறிந்த நீங்கள் ஓசோனை ஏன் ஓட்டையாக்குகிறீர்கள் என்றுதான் நான் கொந்தளிக்கிறேன். AK-47 வாங்குறோம், அது அறிவியல் வளர்ச்சிங்கிறீங்க. கன்னிவெடி வாங்குறோம், அறிவியல் வளர்ச்சிங்கிறீங்க. நவீன போர் விமானம் வாங்குறோம், அறிவியல் வளர்ச்சிங்கிறேன். ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நடுவர்களே, நீங்கள் வாங்கும் AK-47 ஒரு துப்பாக்கியை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 3000 பார்வைகள் அந்த குழந்தைகளுக்கு விட்டமின் A என்கிற ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்க முடியும். அதை நீங்கள் கொடுங்கள் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு தடவை ஒரு அரசியல்வாதி ஒரு ஹெலிகாப்டரில் ஏறி இறங்குறதுக்கு ஆகக்கூடிய செலவை ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் 6 பள்ளிக்கூட வகுப்புகள் கட்டி கொடுக்கலாம்யா. இது வரைக்கும் எத்தனை அரசு பள்ளிக்கூடத்தில் கட்டணம் கட்டியிருக்கலாம்னு கணக்கு போட்டு பாருங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் வேற கணக்கெல்லாம் சொல்ல விரும்பலை. நடுவர்களே, உழைப்பை மட்டுமே அன்று ஒரு காலம் நம்பி இருந்தது. அந்த காலம் எவ்வளோ அழகா இருந்தது தெரியுமா? அன்னைக்கு இருந்த சூழல்ல குடும்ப உறவுகள் என்பது எல்லோரிடம் அட்டாச்சாக இருந்தது. தேவையற்ற கழிப்பறை வசதியான பாத்ரூம் வீட்டிற்கு வெளியே டிட்டாச்சாக இருந்தது. இன்று அறிவியல் வளர்ச்சி வளர்ச்சி என்று கூறுகிறீர்களே, அந்த அறிவியல் வளர்ச்சி பாத்ரூமை வீட்டினுள் அட்டாச் ஆக்கிவிட்டு என் இன உறவுகளை டிட்டாச் ஆக்கி விட்டதே என்பதுதான் நான் கொந்தளிக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விதையை எடுத்து உங்களுக்கு சொல்றேன் எதிரணியே. ஒரு சின்ன விதையாக இருந்தாலும் கூட அது தன்னை இந்த சமுதாயத்தின் முன்னே அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் மண்ணை முட்டி 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 தன்னுடைய உழைப்பை போடுகிற பொழுதுதான் அது விருட்சமாக அடையாளம் காண்பிக்கப்படுகிறது. நீங்க 1ஆம் உலகப் போர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 2ஆம் உலகப் போர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 3ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுகிறேன்.
ஏழாம் அறிவுன்னு ஒரு அழகான படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்திலே ஒரு தெரு நாயின் மூலம் ஒரு ஊசியை பயன்படுத்தி நோயை பரப்பி விடுவாங்க. அதே மாதிரி நம் இந்தியர்களுக்கு பறவைகள் மூலம் ஒரு பயோவார் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இங்கு இருக்கும் யாராவது நம்ப முடிகிறதா? நடுவர் அவர்களே, இன்னைக்கு சிக்கன் 65 என்று வெரைட்டியா ஆசையா சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமே, அந்த பிராய்லர் கோழியிலே சீசியம் என்கிற ஒரு வேதிப்பொருளை உட்புகுத்தி இந்த இந்திய தேசத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் பயோவார் என்கிற மூலம். இப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய அறிவியல் வளர்ச்சி. இன்னைக்கு விளம்பரம் பார்த்திருப்பீங்க. உங்களுடைய ஆடையில் கரை போகவில்லையா, அந்த பவுடரை வாங்குங்கள், இந்த பவுடர் நறுமணமாக இருக்கிறது, இப்படியெல்லாம் விளம்பரங்கள் வரும். நீங்க இதையெல்லாம் பயன்படுத்தாதீங்க. நான் எளிமையான ஒரு வழிமுறை சொல்றேன். உங்களுடைய ஆடையில கரை போகலையா, வீட்டில் சீனின்னு ஒன்று வச்சிருப்போம், காலையில் காஃபில இருந்து அதை தான் பயன்படுத்துகிறோம். அந்த வெள்ளை சீனியை எடுத்து எந்த இடத்துல உங்களுடைய ஆடையில கரை இருக்கோ அங்கே தேய்ச்சி இன்னைக்கு போய் செஞ்சு பாருங்க. கரையில தேய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கரை இருக்காது நடுவர் அவர்களே. அந்த கரையை அழிக்கக்கூடிய அந்த சீனி மிகப்பெரிய அறிவியல் வேதிப்பொருள். கருப்பட்டியை மட்டுமே உண்ட நாம் அறிவியல் வளர்ச்சியால் அந்த சீனியை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு கரையை நீக்குகிற பவர் ஒரு சீனிக்கு இருக்கிறது என்றால் எப்பேற்பட்ட வேதிப்பொருளை காலையில் காஃபியில் இருந்து இரவு படுக்கும் பால் வரை பயன்படுத்துகிறோம் என்றால் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நாம் வழிவகுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணருங்கள். கரிகாலனுடைய உழைப்பு தான் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் கல்லணையை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இளங்கோவடிகளுடைய உழைப்பு தான் இன்றைக்கு கண்ணகி கற்பு கரசியாய் வாழ்ந்தாள் என்று போட்டி காண்பித்திருக்கிறது. ஒரு சிறு தேனியா இருந்தா கூட அதோட உழைப்பை போடுகிற பொழுதுதான் தேன்கூடு என்று ஒரு சுவை மிக்க பொருள் தெரிகிறது. ஏனோ இந்த மூவேந்தர்களுக்கு தெரியவில்லை. சமுதாய வளர்ச்சிக்கு உழைப்பு மட்டும்தான் முக்கிய காரணம் என்று கூறி வாய்ப்பு நடைய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.